நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் சிம்ம ராசி நேயர்களே, ஏப்ரல் மாசத்துல ஒரு லெவலுக்கு அப்படியே தட்டி தடுமாறி மேல வந்திருப்பீங்க. இந்த மே மாசத்துல உங்கள் ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடத்துல உச்சமாக புதனுடன் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் என்றாலும், 15ஆம் தேதியில ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வருவது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்று சொல்லலாம். உங்க ராசிக்கு புண்ணியஸ்தான அதிபதி குரு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல இருக்கு. அவரோட ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் 14ஆம் தேதி மாலையில் இருந்து லாபஸ்தானத்தில் ஒன்றாக இருப்பது என்பது அடுத்த பாசிட்டிவ் சைன். மாத ஆரம்பத்துல அஷ்டமஸ்தானத்துல சனியோடு மாட்டிக்கொண்டு இருந்த பாக்கியாதிபதி செவ்வாய் 11ஆம் தேதியில பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோட அமர்வது அருமையான ஏற்றத்தை தரும். இதோட வரவு மற்றும் லாபஸ்தான அதிபதியான புதனும் இந்த மாசத்துல 9, 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு என்று பயணம் செய்வது எல்லாம் வச்சு பார்க்கும் போது, என்னதான் அஷ்டமசனி தாக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வந்துவிடுகிறது. அதனால இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை, அதற்கான துவக்கத்தை பார்க்கும் மாதமாக இருக்கும். சரியான திட்டமிடல் இருந்தால் இந்த மாசத்துல தொழிலில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். மேலதிகாரிகளிடம் பாராட்டும் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையும் அதிகமாகும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வர வாய்ப்பு இருக்கு. பாக்கியாதிபதி செவ்வாயின் வலுவால் உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிமாநில வேலை எதிர்பார்த்திருந்தாலும் அது கிடைக்கச் செய்யும். உங்களுக்கு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா, லக்னத்துல கேது, நேர் எதிர் 7ஆம் வீட்டுல ராகு அமர்ந்திருக்கு. ஒரு குழப்பமான மனநிலையை தரும். ஏதாவது எதிர்ப்பை தரலாம். 8ஆம் இடத்துல சனி ஒரு சில விஷயத்துல தடைகளை உண்டாக்க பார்க்கும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல உங்களுக்கு 5 முக்கிய கிரகங்கள் சாதகமாக இருக்கு. சனி கிரகத்துடைய தாக்கத்தை குறைச்சிடும். இந்த குழப்பமான மனநிலை கூட ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். சரியாக சொல்ல போனா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் நல்ல பொசிஷன்ல இருந்து உங்களோட தசா புத்தியில 8 அல்லது 12ஆம் வீட்டு கிரக நேரம் இல்லாம உங்க 8ஆம் வீடும் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பெரிய பாதிப்புகளை தராது. குடும்பம் என்று பார்க்கும் போது எல்லாமே நல்லபடியா தாங்க காட்டுது. கணவன் மனைவி இடையே ஒரு புரிதல் அதிகரிப்பது, குழந்தைகளிடம் அன்பை காட்டுவது, சுபகாரியங்களுக்கு சென்று வருவது, வீட்டிலும் சுபகாரிய பேச்சுக்கள் எடுப்பது என்று குடும்பத்தை சார்ந்து எல்லா விஷயமும் நன்றாகவே இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்துல அட்வைஸ் பண்றேன்னு மூக்க நுழைக்காமல் இருந்தால் நல்லது. ராகு 7ஆம் வீட்டில் பகையாக இருப்பதால் தேவையற்ற எதிர்ப்பை உண்டாக்கி கலகம் உண்டாக்கிவிடும் என்பதால் கவனம் தேவை. திருமணத்திற்கு வரன் பார்க்க நினைப்பவர்கள் தாராளமாக இந்த மாதத்துல அதற்கான முயற்சிகளை இனிதே ஆரம்பிக்கலாம். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால நல்ல வரன்கள் விரைவாக கிடைக்கும். மே மாத இறுதிக்குள் நல்லதே நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் பற்றி பார்க்கும்போது சாதகமான சூழலே இந்த மாதத்தில் நிலவுகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது.
குறிப்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு முன்னதாகவே அதற்கான சாதகமான கிரக சூழல்கள் மே மாதத்தில் தென்படும். மருத்துவ ஆலோசனைகள் அல்லது சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களுக்கு அவர்களின் கல்வி அல்லது வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்திற்கு பெருமை தேடித் தருவார்கள். சிம்ம ராசியில் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் உணவு பழக்கத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். காதலிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். காதலிப்பவரையே திருமணம் செய்து கொள்ள வீட்டில் பேச்செடுக்க இது ஒரு நல்ல காலகட்டமாகும். குரு பகவானும் நேரடியாக 5ஆம் வீட்டையும் அதோட 7ஆம் வீட்டையும் பார்ப்பதால தாமதப்படுத்தாமல் இந்த மாதத்திலேயே பேச்செடுப்பது நல்லது. பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தபடி குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கோயில்களுக்கெல்லாம் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. நீங்க உண்டு, உங்க குடும்பம் உண்டு மற்றும் வேலை உண்டு என்று இருந்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக செல்லும். சிம்ம ராசி மாணவர்களுக்கு ராசியில் கேது இருப்பதால் உங்கள் மனசை அலைப்பாய வைக்கும். படிப்பில் ஆர்வம் குறைவது போல இருக்கும். உங்களை கொஞ்சம் அலர்ட்டாகவே வச்சுக்குங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லா படிப்புல செலுத்த பாருங்க. அப்பத்தான் வெற்றி அடைய முடியும். ஏதாவது அரசாங்க போட்டி தேர்வுகள் இருந்தா எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு படிப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் என்று பார்க்கும் போது சின்ன சின்ன உபாதைகள் தான் வர வாய்ப்பு இருக்கு. அக்னி நட்சத்திர வெயில் காரணமாக உடலில் உஷ்ண பாதிப்புகள் வரலாம். அஜீரண கோளாறுகள், கால் மூட்டு வலிகள் போன்ற உபாதைகள் தோன்றி மறையலாம். சரியான ஓய்வு அவசியம். இந்த மே மாதத்தில் வரும் 11, 12 மற்றும் 13ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் வருவதால் தொலைதூர பயணங்கள், பெரிய அளவில் முதலீடுகள் மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லதாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் மிகுந்த நன்மைகளை தரும். நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம், தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்து கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.